ஹாய் மை ஃபேமிலிஸ், சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்யாமல் இருந்துடாதீங்க. உங்கள் கிச்சனில் இதுதான் டாப் நாச்சாக இருக்க போது. நாளைக்கு சண்டே, ஸோ எடுத்து இந்த டிஷ்ஷை செய்ய போகிறீங்க. பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் தான் புதுசாக மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 300 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இன்னும் காரத்துக்காக நான் நார்மல் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, தென் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. ஃபைன்லி சாப்டு ஆனியன் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன்லாம் கிடையாது, நார்மலாக வணங்கினா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வணங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம எடுத்து வறுத்து அரைச்சதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா சிக்கனையும் ஆட் பண்ணி அந்த மசாலாலேயே கலந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி வர மாதிரி ஊற்றி மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சிம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, முக்கால் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். அதில் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா அடிப்பொலியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.